உங்கள் ஒரு சகோதரர், அவர் பேர் கேத்தீஸ்வரன் அப்படின்னு பேரு. போன வாரம் சில வேலைகள் நம்ம பிரார்த்தனை கூட்டத்துல இந்த பாடலாம் பாடுறோம் இல்லையா, இது ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. 2 பாட்டலாம் பெரிய கலைஞனோ அதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, பக்தி பூர்வமா பாடும்போது கண்டிப்பா அது பக்தி பூர்வமா பாடும்போது யார் பாடினாலும் அது ஒரு எடுபடும். அதனால ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு முடிவு பண்ணி அதுக்கான செலவு பண்ணிட்டு இருந்தேன். கையிருப்பெல்லாம் காலி ஆயிடுச்சு. அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, மினிமம் பேலன்ஸ் காலி ஆயிடுச்சு. வெறும் 1000 ரூபாய் தான். இங்க சில வேலைகள் தர முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்துல எப்பெல்லாம் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தோ, எப்பெல்லாம் மினிமம் பேலன்ஸ் காலி ஆகும், அந்த நேரம் அவருக்கு எப்படி தெரியும் தெரியாது. பாபா அங்க சொல்லுவாரு, எங்க இருக்காரு, அவரு கனடா இருக்கிறாரு. கனடால இருந்து கேதீஸ்வரன் அப்படிங்கிறது 2200 ரூபாய் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போட்டுட்டு பிரிச்சாட் எடுத்து அனுப்பிடுறாங்க. எவ்வளவு காப்பாத்தினாரு நம்மள அந்த நேரத்துல. சில நேரங்கள் அப்படிதான் பாபா செய்யறாரு. என்னடா அப்படி ஆகி போச்சே, ஹோட்டலுக்கு கூலி தர முடியலையே அப்படின்னு நினைச்சேன். சத்தியமா அவர் காப்பாத்தினாரு, நம்ம மானத்தை காப்பாத்தினாரு. அவருக்கு நன்றி. யாருக்கு? கேதீஸ்வரன் அப்படிங்கிற அன்பர். அவருடைய மகன் ஸ்ரீலங்கால திருமணத்துக்காக வேண்டிக் கொண்டார். திருமணம் நடைபெற்றது. ஏற்கனவே சொன்ன மாதிரி கேதீஸ்வரன் அவருடைய மகளுக்கு திருமணத்துக்காக வேண்டிக்கிட்டார். திருமணம் நடைபெற்றது. இன்னொரு வேண்டுதல் என்னன்னா, அவர் அங்கிருந்து ஸ்ரீலங்கால இருந்து கனடாக்கு இடம் பெயரணும். அவருக்கு அந்த பாஸ்போர்ட் விசா எல்லாம் கிடைக்கணும். அங்கேயே நிரந்தரமா தந்தைக்கு பக்கத்திலேயே குடியிருக்கணும் அப்படின்னு அவருடைய வேண்டுதல். அதுவும் நிறைவேறும் அப்படின்னு பிரார்த்தனை கூடும் வேண்டிக் கொள்கிறது. முழு பதிவை பார்ப்பதற்கு கீழே உள்ள ப்ளே பட்டனை கிளிக் செய்யவும்.